வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உங்களை அன்புடன் நிதத்தில் வரவேற்கிறேன். நீங்க எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுதும் நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன். எந்த நாள் ஆலயத்துக்கு வருவது சிறந்ததா இந்த இருக்கும்? மிக நிச்சயமாய் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக யூனிவர்சல் ஆலயம் வாரத்தின் 7 நாளும் சிறந்ததா இடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையிலும் தொடர்ந்து ஆலயங்கள் திறந்ததா இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய திட்டத்தை இந்த வெளிப்படுத்தும்படியாக, ஏன்னா பிசாசானவன் ஓய்வெடுக்காத பட்சத்திலே தேவனுடைய மக்களாய் நாங்கள் எப்படி இந்த ஓய்வானது எடுப்பது? எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்த்து இந்த போராடும்படியாக நீங்க ஆலயத்தினுடைய அட்டவணை இந்த பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு மிக தெளிவாக இந்த தெரிவிக்கும். எந்த நேரமானது இந்த கூட்டங்களானது இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் எந்த நோக்கங்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம், நீங்க எப்படியான சூழ்நிலை கடந்து குறையும், எப்படியான பிரச்சனையை நீங்க இடத்துல கடந்து குறையும், உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றது போல எந்த கூட்டம் உங்களுக்கான சிறப்பான கூட்டமா இந்த இருக்கும் நீங்க தேர்ந்தெடுங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனையானது இருக்கும், என் திருமணத்துக்குள்ள பிரச்சனையானது இருக்கு, என்னுடைய அன்பின் வாழ்க்கையில பிரச்சனையானது இருக்கும், என் பண வாழ்க்கையில பிரச்சனையானது இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளை தேவனுடைய வழிகளோடு நாம் அவருடைய வல்லமையை பார்க்கும்படி தேவனாலே வழிநடத்தப்படுகிறது போல ஆலயத்தின் அட்டவணையானதை நாம் இந்த அமைத்திருக்கிறோம். நீங்க ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நாள் ஆலயத்திற்கு வர முடியாத பட்சத்திலே உங்களுடைய மற்ற நேரம் எது தேர்ந்தெடுங்க. நீங்க எங்களோட இந்த வந்து பேசலாம், உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. எது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் என்பதை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களின் இந்த தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு இந்த உதவி செய்ய முடியாக. எனவே யார் இதுவரை தெரிந்து கொள்ளாதவராய் இருக்கிறீர்களோ அல்லது யார் நிகழ்ச்சியை முதல் முறை இந்த பார்க்கிறவராய் இருக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் ஆலயம் எப்படியாய் செயல்படுகிறது, அதனுடைய அட்டவணையானது என்ன, நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. எனவே மக்களே, இப்போ உங்களுக்கு தெரியும் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்ததா இந்த இருக்கிறது. நீங்க வெகு தொலை தூரத்தில் இந்த இருக்கிறீங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசியிலே, அல்லது நீங்க ஆலயத்திற்கு அருகில் இருக்கிறதை இந்த கண்டறிந்திருந்தால் நேரடியாக ஆலயத்தில் எங்களோட இந்த நீங்க உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் தனியாக போராட வேண்டியதில்லை. தேவனோடு சேர்ந்து நாம் இந்த ஒன்றிணைந்து போராடுவோம். என தேவன் அவர் வார்த்தையில் சொன்னார், பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும், இதை கவனத்தில் கொள்ளுது, எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது செய்யப்படும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நாம் ஒன்றிணைந்தவராய் அவரை நோக்கி எந்த காரியத்தை குறித்து இருவர் ஒருவனப்பட்டு கேட்கும் பொழுதோ தேவன் மிக நிச்சயம் அதை செய்கிறவராய் இந்த இருக்கிறார். இந்த நேரம் நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த சாட்சி எப்படியாக இந்த வந்ததோ, தேவன் எப்படியாக இந்த பதில் கொடுத்தா. என இந்த தாயார் ஆலயத்திற்கு இந்த வந்தபோது வலி நிறைந்தவராய், வேதனை நிறைந்தவராய், பிரச்சனைகளும் கடினங்களும் நிறைந்த ஒருவராய் இடத்தில் வந்தார். என தன்னுடைய பிள்ளையினுடைய நிலைமையானதை குறித்து ஏறக்குறைய தன்னுடைய பிள்ளையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு தாய். இந்த தாய் ஆலயத்திற்கு வந்தபொழுது தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசத்தை பெற்ற பொழுது எங்களோடு ஒன்றிணைந்து அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. இருவர் ஒருமனப்பட்டு ஏற்றுக்கொள்கிற காரியம் எதுவோ அவர்கள் எங்களோடு இந்த இணைந்து விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பிள்ளையின் குணமாத்தலை, இந்த குணமாத்தல் என்னவாக இந்த நடந்தது, எப்படியாக நடந்தது, பிரச்சனையானது என்ன, எல்லாமே தெளிவாய் தெரிந்து கொள்ளும்படி இந்த சாட்சியை பாருங்க. தேவன் உங்களுக்கும் இந்த உதவியை செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். இப்போது வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு 1.5 வயசுல ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு அந்த புற்றுநோயானது முற்றிலும் ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை குணமாக்க யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இல்லை, குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே என் குழந்தைக்கு உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் கண் எதிர்க்க ஏன் குழந்தை இறந்து போகிறத ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது பலிப்பீடத்தின் மேலாக என்னுடைய குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்தில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் முன்னால் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முதல் முறையாக அப்போ தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். இங்கே எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது, எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியாக நம்ப ஆரம்பித்து அன்னிலேருந்து நான் முன்னோக்கி போனோமோ என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போடு எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாதம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தீர்மானித்தேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால் இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு நான் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாத்தினார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்க இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும். நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றல. ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லைன்னு கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பலை. திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் பலிப்படத்தில் ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை. என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட்டு தான் வருது. இந்த சம்பவம் இவனோட
1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்ல அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் குடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எத முடியாதுன்னு நான் நினைச்சேனோ, அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போம்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது, வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. என்னால நான் எவ்ளோ பண்ணியுமே அத மாத்த முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலருந்து என்னால விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில இருந்தேன். இன்னொரு பக்கம் என்னோட திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஆலோசனை குடுங்க. அப்படின்னும்போது நான் திரும்பி பலிபீடத்து முன்பாக நின்னு நான் திரும்பி பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணும்போது அப்ப நான் யோசிச்சேன். முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தேன். வார நாட்கள்ல வந்து சரியா வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன் நானு. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா, எனக்கு குடுத்த பொறுப்பு நான் வேலை செய்ய செய்ய என்ன வந்து மேல மேல வந்து பொறுப்பாளியா அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதுல தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்துல விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்ப நம்ம வந்து கேட்கும்போது ஆனா வேலையில நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கை, என்னோட வாழ்க்கைய வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. ஒரு நாள் வந்து என்னால தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்துல ஏற்படும்போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன். நான் என்ன செய்யணும்? நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா? அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும்பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்டர் வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசுனாங்க. அப்ப நான் அத உணர்ந்தேன். சரி நமக்குள்ள முதல்ல பரிசுத்த ஆவி இருக்கும்பொழுது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அத வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனைய வந்து எதிர்த்து நிக்கும்போது பிரச்சனை நம்மள விட்டு விலகிடும்ன்றத வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, பரிசுத்த ஆவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தேனோ, ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். மீட்டிங்ல கலந்துப்பேன். ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன். இது கொஞ்சத்த வந்து நான் ஏத்துக்கல. முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும்போது தான் நான் யோசிக்கும் பொழுது தான் எனக்கு தோணுச்சு. இல்ல நான் வந்து தேவன முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராவும் இருந்தேன். ஆனாலும் நான் தேவன வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல? எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா, அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால. அப்ப நான் யோசிச்சேன். முதல்ல நான் அதிலிருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா, நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நெறைய வந்து பிரச்சனைகள். நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல. எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயல நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா, அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அத விட்டுட்டு வர முடியல. ஏன்னா, என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் குடுக்குறாங்க. என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்தி வந்து முதல்ல நான் அந்த வேலையிலேருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன். அப்ப நான் துணிச்சலா ஆனா எனக்குள்ள நெறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலைய விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏது செய்வோம்? நமக்கு வழி இல்லையே! நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே 1 மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சும்போது, மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நெறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன். எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன்கிட்ட மட்டும் தான் முடியும்னு. திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் குடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலைய விட்டு விலகி வந்துட்டேன். வேலைய விட்டு விலகி வந்த அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடிய முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்ல கணவரோட வாழ்க்கையில குடி இல்ல. இப்ப அந்த வேலைய நான் விட்டுட்டாலும், தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ, இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லனாலும், என்னோட சொந்த தொழில நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட, இப்ப நான் வீட்ல இருந்து செய்ற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகள வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும்பொழுது, தேவன் எனக்கான ஆலோசனை குடுக்குறாரு. அவர நான் முதலிடத்துல வைக்கும்பொழுது, எனக்கான தேவைய அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கோம். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனைய எதிர்த்து நிக்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைய முன்னாடி வைக்கல. தேவன முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. நல்லது மக்களின் இந்த சாட்சியின் உங்களுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கும். தேவன் உதவி செய்ய விரும்புறார். இது வெறும் இந்த தாயாருக்கோ, இந்த பிள்ளைக்கோ, இந்த குடும்பத்திற்கோ செய்தது மட்டுமல்ல. ஆண்டவராகிய இயேசு வாக்களித்தது போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும்
அவர் உதவி செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இந்த நேரம் நீங்க ஒரு கெட்ட செய்தி இந்த இடத்துல கேட்டவரா இந்த இடத்துல இருக்கலாம். ஒரு சுமையை உங்கள் மீது இந்த இடத்துல நீங்க சுமந்து கொண்டிருக்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். தேவனுடைய விருப்பம் எதுவோ அது மிக நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் வெளிப்படுத்தும்படியாக தேவனுடைய வழியில் ஒன்றிணைந்து நாம் கேட்கும் பொழுது அவர் அந்த காரியத்துக்கான பதிலை இந்த இடத்துல கொடுப்பார். நான் நம்புகிறேன். நீங்க யார் விசுவாசிக்கிறீங்களோ எங்களோட இந்த இடத்தில் போன் மூலமாகவோ அல்லது ஆலயத்தில் நேரடியாகவோ உங்களுடைய விண்ணப்பங்கள் இந்த இடத்தில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றிணையும் தேவனுடைய திட்டம் எதுவோ அவருடைய வார்த்தை நிமித்தம் நான் அந்த பதிலான விதத்தில் கேட்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாச என்னுடைய பிரச்சனை சரீரத்தில் இல்லை, என்னுடைய பிரச்சனை ஆவிக்குரிய விதத்திலே. நான் ஆவிக்குரிய சூழ்நிலைகளை இந்த இடத்துல கடந்து செல்கிறேன். செய்வனைகளில் இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவனாய், மற்ற மக்களுடைய பொறாமைகளின் கண்களில் பாதிக்கப்பட்டவனாய், நான் அப்படியான பிரச்சனையை ஜெயிக்க பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், பல முயற்சி எடுத்திருக்கிறேன். இன்னும் அந்த ஆவிக்குரிய பிரச்சனை என் வாழ்க்கையை இந்த இடத்துல அழித்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் விடுதலையாக்க விரும்புகிறார். குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி கூட்டம் மிக முக்கியமான கூட்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய சுவர்களை தகர்த்து தேவனுடைய பதிலானதை பெற்றுக்கொள்ள. பாஸ்டர், இது சாத்தியமா? தேவன் விடுதலையை தர முடியுமா? இயேசுவானவர் கடந்த காலத்தில் பூமியில் அவர் இந்த மனுஷனாய் இந்த இருந்த பொழுதும் தேவனுடைய வல்லமையை எப்படியாய் வெளிப்படுத்தினாரோ அதே தேவனாய் இன்றும் இந்த இருக்கிறார். உதவியானதை செய்கிறவராய் பல மக்களுக்கு இந்த விடுதலை நடந்திருக்கிறது. இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற சாட்சி இதற்கான ஆதாரமாய் கூட தேவன் இவருடைய வாழ்க்கையை மாற்றி இன்று அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை உங்களுக்கும் இந்த தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்பதை பார்க்கும்படியாக சாட்சியை பாருங்க. பிற்பாடு தேவனுடைய பலனான கை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக விசுவாசத்திலே இணைந்து அவருடைய பதிலானதை நாம் இங்கிருந்து கேட்கலாம். தேவனுடைய அக்கினி உங்க வாழ்க்கையை விடுதலையாக்கும்படியாக சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே இணையலாம். மக்களே, நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்றிருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் உறவில் ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது. நான் செத்துருவோனோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன், விவாகரத்து வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை. அதுக்கு சம்பந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமா இருந்துச்சு. இரவு நேரத்துல எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு குறி சொல்ற அட்டையை பத்தி நாங்க பேசிட்டு இருப்போம். மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்கள்ல ஈடுபட நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லா காரியமே சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்தை செய்கிற ஒரு நபராக மாறினேன். ஓஜா போர்டை பயன்படுத்தினேன். சாத்தானோட ஒப்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியெல்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால் சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தான். சாத்தான் என்னை பயமுறுத்தினா, நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்தில் நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமாக தொடங்க ஆரம்பிச்சுது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பிச்சான். தொந்தரவு படுத்தினா, பயமுறுத்தினா. இரவு நேரத்துல முயற்சி செஞ்சா என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன்.
எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறுத்தல சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்குற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளா நான் மாறிட்டேன். அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்னை தாங்கி பிடிச்சதுன்னா சிகரெட்டும் காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமா நேரத்தை செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பரானாங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனா அதுல நான் கவனம் செலுத்தல. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போகும்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்தை நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்தை அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்கினேன். முற்றிலும் சமாதானத்தோடு. எனக்கு தெரியும் நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. அதாவது ஆலயத்தை விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய பழைய சிருஷ்டிய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிருஷ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்கினேன். நான் கூட்டங்களில கலந்து கொள்ளும் போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க. நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன் கிட்ட கேட்டேன், தேவனே, நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன். அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ அதே மாதிரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அதை போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர் டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், முழுமை அடையணும்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அவரை திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அதை நான் செஞ்சேன்.
அந்த நேரத்துல என்னுடைய மகன்தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால் நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரையை நீ பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகனை திரும்பி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துல இருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, பழி வாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்திலிருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்டேன். வெளிநாட்டு போதகர்களை எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்மாவை காப்பாத்தினதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலைன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால் தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையான தேவனே, கடந்த காலங்களில் இந்த இடத்தில் செய்ததை இன்றும் செய்ய வல்லமை படைத்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறது. இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த நபருடைய கடினங்கள், இந்த நபருடைய சூழ்நிலைகள் என்னவாக இந்த இடத்தில் இருந்தாலும் அந்த எல்லா கடினங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமை படைத்த தேவன் நீர் ஒருவர் தானே. எனவே நான் இப்பொழுதே இந்த நபருடைய வாழ்க்கை மீது வேலை செய்கிற எல்லா சுத்தங்களை சபிக்கிறேன். இந்த வீட்டிலிருந்து, இந்த குடும்பத்திலிருந்து, இந்த மக்களுடைய வாழ்க்கை வழியிலிருந்து எரிந்து போஸ்தமே. இந்த நபருடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் மறைந்திருந்தாலும், எந்த விதத்திலே இவர் வாழ்க்கை அழிக்க நீ இந்த இடத்தில் வழியானதை பெற்றிருந்தாலும் எல்லா கதவுகள் அடைக்கப்படும்படி எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நபருக்கும் இந்த நபருடைய வீட்டாருக்கும் வல்லமையானது இந்த இடத்தில் வெளிப்படுத்தும். எந்த கட்டுகளில் இந்த இடத்தில் கட்டப்பட்டவராக இருக்கிறாரோ, எந்த வலி வேதனைகள் இந்த இடத்தில் நிறைந்த ஒருவராக இந்த இடத்தில் இருக்கிறாரோ, எந்த மன அழுத்தம் பதட்டம் உள்ளவராக இந்த இடத்தில் இருக்கிறாரோ, எல்லா விதமான சரீரம் மற்றும் ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து விடுதலையை இந்த இடத்தில் தாரும் தேவன். இந்த எளிமையான ஜெபத்தின் மூலமாய் நாங்களும் நோக்கி கேட்பது எதுவோ, என் தேவனை விசுவாசத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது அந்த ஆசீர்வாதங்களை அறிக்கிடுகிறேன். இவர் வாழ்க்கை இந்த மாற்றும் உன் திட்டம் நிறைவேறும்படியாக எங்கள் தேவன் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே இவருக்கு உதவி செய்கிறார்கள். இவர் மீது விடுதலை, குணமாக்கல், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தேவன் உங்களுடைய விசுவாசத்திலே நீங்க யார் தேவனுக்கு அனுமதி கொடுக்கிறவரா இடத்தில் இருக்கிறீங்களோ அந்த அனுமதியின் பிரகாரம் உங்க வாழ்க்கைக்குள்ளாக அவர் வேலை செய்கிறவரா இடத்துல இருக்கிறார். மிக நிச்சயம் நாளையும் இந்த நிகழ்ச்சியில எங்களோட இணையறதுக்கு முன்பாக தேவனை குறித்து அதிகம் தெரிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புகிறேன். குறிப்பாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் நாளை ஒரு சிறப்பான வேதாகம பாடத்தின் கூட்டமானது இருக்கும். நீங்கள் எங்களோட இணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் பெயராலே.